இது புதன்கிழமை இரவா இருக்கின்றபடினால் நானும் கூட நேற்று சாயந்தரம் கர்த்தர் அனுமதிப்பாரானால் பேச போகிறேன் என்று வாக்களித்தேன். அதாவது இன்றிரவு சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையெழுத்து என்ற பொருளின் பெயரில் பேச போகிறேன் என்று. கூடுமானால் அதன் பேரில் பேச பல வாரங்கள் எடுக்கலாம், அதற்கு பிறகு புரியவில்லையே என்று சொல்லாதபடி. ஆனால் அதில் இன்றிரவு நான் கொஞ்சம் பரிசுத்த ஆவியின் உதவினால் எடுத்து சொல்ல முயற்சிப்பேன். இப்பொழுது நான் தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அது இந்த வண்ணமாய் வாசிக்கப்படுகிறது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன் என்பதே. வாசிக்கப்பட்ட இந்த பாகத்திற்கு கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. இக்கடிதத்தின் பொறுப்பாளர் நம்முடைய நல்ல சகோதரன் இந்த பிரகாசமான விளக்குகளை அணைக்க கூடுமோ என்று கேட்கிறேன். ஏனென்றால் நேராக இந்த பக்கமாக கதிர்களை வீசுகிறது. மிகவும் நன்றி உமக்கு. என்னால் வந்துள்ளவரை பார்க்கவே முடியவில்லை. நான் பேசும்போது நான் பேசுகின்றவர்களின் முகத்தை பார்த்து பேசத்தான் எனக்கு விருப்பம். ஜனங்களோடு கூட நேரடியான ஒரு தொடர்பை கொண்டு உள்ளது போல் இருக்கிறது. இன்றிரவு நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருந்து இந்த பொருளின் பேரில் என்னுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள நான் முயற்சிக்கிறேன். இது ஒரு மிக பெரிய பொருள் என்று நான் அறிவேன். இது ஒரு சுவிசேஷ ஊழிய பொருளை அன்றி தெய்வீக சுகமளிக்கும் கூட்டத்திற்கு அடுத்ததல்ல, ஆனால் தெய்வீக சுகத்திற்கு மகத்தானது. இன்றிரவிலே இப்பூமியின் மீது நான் அறிந்த மிக சுகவீனமான சரீரம் இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரமே ஆகும். அவ்வளவு பலவீனப்பட்டும் நொறுக்கப்பட்டும் உண்மையாகவே தெய்வீக சுகம் அதற்கு தேவையாயுள்ளது. இப்பொழுது இன்றிரவு நமது பொருள் பாபிலோனில் ஆரம்பமாகின்றது. முதலில் இருந்ததும் இன்னமும் அது சீனாரில் உள்ளது. முதலாவதாக அது தேவனுடைய வாசல் பாபேல் என்று அழைக்கப்பட்டது. அதன் பின்னர் அது பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. அதன் அர்த்தம் குழப்பம். பாபிலோன் முதலாவதாக காணப்படுவது வேதத்தின் ஆரம்பத்தில் ஆதியாகமத்தில். பின்னர் வேதத்தின் மத்தியில் அது காணப்படுகிறது. அதற்கு பின்னர் வேதத்தின் இறுதியில் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது காணப்படுகிறது. வேதாக முழுவதின் ஊடாகவும் அது இருக்கின்றபடியினால் இன்றைக்கும் அது இருக்கின்றதா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமான படியிலே இன்றைக்கு பூமியின் மேல் உள்ள எல்லா காரியங்களும் தேவனுடைய ஆவி, பிசாசின் ஆவி போன்றவைகள் இன்றைக்கு உலகில் உள்ளதான பலவிதமான மத பிரிவுகள் எல்லாம் ஆதியாகமத்தில் துவங்கின. ஆதியாகமம் என்பதன் அர்த்தம் ஆதியிலே துவக்கத்திலே என்பதாகும். அந்த காரியங்கள் எல்லாமும் இன்னமும் இன்னொரு பெயரின் கீழ் அல்லது இன்னொரு அமைப்பின் கீழ் உள்ளன. ஆனால் ஆதியாகமத்தில் ஆரம்பமான அதே ஆவிதான் அதை இன்றைக்கும் கொண்டு வருகிறது. அது ஒரு மரம் வளர்கின்றது போன்று வளர்ந்து தலைக்கு வந்து அங்கே அது முடிவிலே ஒரு உச்சக்கட்டத்திற்கு வந்து தேவனின் மகா பெரிதான நியாய தீர்ப்புக்கு வரும். அங்கே தேவன் எல்லா காரியங்களையும் தீர்த்து வைப்பார். துவக்கம் என்று ஒன்றுடைய எல்லா காரியங்களுக்கும் முடிவு என்று ஒன்று இருக்கும். துவக்கம் என்று ஒன்றுடையதாக இராதவைகளுக்கு முடிவு என்று ஒன்று இருக்காது. அதன் காரணமாகத்தான் மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு முடிவு என்று ஒருபோதும் இருக்காது. ஏனென்றால் அவர்களிடம் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய சொந்த ஜீவனின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நித்தியமானவராய் இருக்கிறார். அதே வார்த்தை கிரேக்கு பாஷையில் ஜோயி என்பதாகும். அது தேவனுடைய ஜீவன் என்று கூறுகிறது. இயேசுவானவர் நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்ன போது கிரேக்கு பாஷையிலே அதே வார்த்தையை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனபடினால் ஒரு மனிதன் மறுபடியுமாய் பிறக்கும் போது அவனுடைய ஆவி மாற்றப்படுகிறது. அவன் தேவனுடைய ஒரு பகுதியாகிறான். இன்னமுமாக சொல்ல போனால் அவன் ஒரு தேவனுடைய குமாரனாக இருக்கிறான். தேவன் எவ்வளவு நித்தியமானவராய் இருக்கிறாரோ அவ்வளவு நித்தியமானவராய் இவன் இருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய தேவனுடைய ஒரு பகுதியாய் இருக்கிறான். அவனுடைய பிறப்பினால், ஆவிக்குரிய பிறப்பினால். இப்பொழுது பாபிலோன் நிம்ரோத் என்ற பெயரோடைய ஒரு மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்டது. அவன் காமின் குமாரன், ஒரு மிகவும் பொல்லாத மனிதன். பாபிலோன் ஒரு காலத்தில் உலகத்தின் தலைநகராக இருந்தது. இந்த மகா பெரிய பட்டணம் அங்கே கட்டப்பட்ட போது அதை சுற்றிலும் இருந்த எல்லா சிறிய பட்டணங்களும் அதற்கு கப்பம், வரி முதலானவைகள் கட்டி இந்த பெரிய பட்டணமாகிய பாபிலோனுக்கு கீழ்பட்டிருந்தார்கள். அநேக பண்டைய கால சரித்திரங்களையும் ஹிஸ்லாப் 2 பாபிலோன்கள் என்பது போன்ற பழைய புத்தகங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே, ஆனால் அவைகளில் எல்லா விதமான புதுமையான உபதேசங்களையும் அங்கே காணலாம். அங்கே அவர்களுக்கு ஒரு ஸ்திரீ இருந்தால், இப்பொழுது அவள் பெயர் எனக்கு சொல்ல தெரியவில்லை. அவள் வினோதமான பெயர்களை பூமியின் கீழிருந்து எடுத்து அவைகளிலிருந்து தேவர்களை உண்டு பண்ணுவாள். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டிலிருந்து கொண்டு போன தேவர்கள் அவைகள் தான் என நம்பப்படுகிறது. வேர்களின் தேவர்கள் முதலான சிலவற்றை வெறுமனே சில இசங்களும் அவைகளுக்குள் இருந்து தான் இன்றைக்கு உலகில் உள்ளதான பலவித மத பாகுபாடுகள் எல்லாம் வெளிவந்தன. அவைகளின் குணாதிசயங்களையும் இன்றைக்குள்ளவைகளின் குணாதிசயங்களையும் நீங்கள் நன்றாய் கவனித்து பார்ப்பீர்களே, ஆனால் அவைகள் அதே குணாதிசயங்களாகும். ஆகமிக செழிப்பான அந்த பள்ளத்தாக்கிலே பாபிலோன் அமைந்தது. அது யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் என்னும் ஆறுகளால் சூழப்பட்டு நீர் பாய்ச்சப்படுகிறது. அது ஒரு பெரிய விவசாய மையமாக இருந்தது. பாபிலோன் ஒரு மகா பெரிய பட்டணமாக இருந்தது. ஏறக்குறைய அந்த பட்டணத்தின் சுற்றளவு 120 மைல்களாகும். ஒவ்வொரு பக்கத்திலும் 30 மைல்கள், அதை சுற்றிலுமாக 120 மைல்களாகும். பாபிலோனின் வீதிகளின் அகலம் 200 அடிகள் என்று கூறப்படுகிறது. அதன் மதில்கள் 80 அடி அகலமும்
உயரம் 200 அடி உயரமுமா இருந்தது. அந்த சுவர்களின் மீது ரதங்களை கொண்டு ரத ஓட்ட பந்தயம் நடத்தலாம். அதன் கதவுகள் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தது. அந்த கதவுகள் அப்பொழுது 200 அடி அகலமுள்ள இருந்தது. சரியாக பட்டணத்தின் மையத்தில் அரண்மனையும் அரண்மனைதான் சிங்காசனமுமாய் இருந்தது. அந்த மகா பெரிய நதியான யூப்ரட்டிஸ் பட்டணத்தின் மையத்தின் வழியாக ஓடினது. நீங்கள் அதை கவனிப்பீர்களே, ஆனால் அது பிசாசினுடைய பட்டணமாய் இருக்கிறது. ஏனெனில் தேவனுடைய பட்டணத்தின் மாதிரியாய் கட்டப்பட்டுள்ளது. சிங்காசனத்திற்கு முன்னாக ஜீவநதி ஓடினது போன்று இந்த பட்டணத்தில் அவைகள் மதில்களை சுற்றிலும் பெரிய ஊசலாறு தோட்டங்கள் இருந்தன. அந்த நாளில் அது அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள ஒரு தேசமாய் இருந்தது. அது முழு உலகத்தையும் தன் சவுக்கினால் அடக்கி முழு உலகம் அதற்கு கப்பம் கட்டினார்கள். அது விஞ்ஞானத்தில் மேலும் வளர்ந்தது. விஞ்ஞானம் தற்சமயம் உண்டாக்க கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அன்றைக்கு உடையதாக இருந்தது. தற்காலத்தில் உள்ள ரதங்களையும் தற்காலத்து மாதிரிகளையும் போன்று அதிக வல்லமை வாய்ந்த போராயுதங்களும் நேர்த்தியான உலகங்களும் உடையதாக இருந்தது. உலகத்தின் ஏழைய பாகங்களுக்கு அது தலை சிறந்ததாக இருந்தது. மேலும் இந்த சுவர்களுக்கு உள்ளாக இன்றிரவு நான் பேசவிருக்கின்றதான இந்த சம்பவம் ஏற்பட்ட சமயத்தில் ராஜாவாக இருந்த பெல்ஷாத்சார் அங்கே ராஜாவாக இருந்தான். பெல்ஷாத்சார் ராஜா, அவருடைய தகப்பனார் தான் நேபுகாத் நேச்சார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் அவருடைய தாத்தாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு பின்பற்றத்துக்கு வந்தான். பொன்னினாலான தலையாகிய புறஜாதியாரின் ராஜ்யத்துக்கு துவக்கமாக இருந்தான் நேபுகாத் நேச்சார் என்று உங்களில் அநேகருக்கு நினைவிருக்கும். அவன் மேல் நோக்கி எருசலேமுக்கு அநேக மைல்கள் உள்ளாக போய் யூதர்களை கைப்பற்றி அவர்களை அவருடைய தேசத்திற்குள் கொண்டு வந்து அவர்களை அடிமையாக்கி அவர்களுடைய விஞ்ஞானிகளை உபயோகப்படுத்தி இந்த விதமாய் செய்தான். ரஷ்யா ஜெர்மனிக்குள் போன போது செய்தது போன்று அதன் நிமித்தமாகத்தான் அவர்களிடம் அணுகுண்டு முதலானவைகள் இருக்கின்றன. அந்த ஜெர்மானிய விஞ்ஞானிகளை கொண்டு போய்விட்டார்கள். அக்காரணத்தின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு அவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளனர். அவர்களை சிறைபிடித்து அங்கே கொண்டு போய்விட்டார்கள். அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் கிடையாது. ஆனால் நேபுகாத்நேச்சாரின் யூதர்களுக்கு செய்தது போன்று அவர்கள் போய் அந்த காரியங்களை கொண்டு வந்தார்கள். இந்த நேரத்தில் தானே கர்த்தருடைய தீர்க்கதரிசியான தானியேல் என்னும் பெயர் கொண்ட நீதிமானாகிய ஒரு மனிதன் இருந்தான். அந்த நேரத்தில் அவன் சிறை கைதியாய் கொண்டு போகப்பட்டான் என்று கண்டோம். அவன் ஜோசியக்காரர் முதலானோர், ஞானிகள், வானசாஸ்திரிகள் ஆகியோரின் அதிபதியாக நேபுகாத்நேச்சாரின் ஆட்சியின் காலத்தில் இருந்தான். இப்போது பெல்ஷாத்சார் ஆட்சியை எடுத்துக்கொண்டான். பெல்ஷாத்சார் ஒரு பொல்லாங்கான மனிதன். அவன் எதற்கும் கவலைப்படவில்லை. பின்னர் பாபிலோனின் ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் அப்படிப்பட்டதான ஒரு பாதுகாப்பிற்குள் இருப்பதாக உணர்ந்தார்கள். ஒருமுறை கதவுகளுக்கு உள்ளே வந்துவிட்டு அந்த கதவுகள் மூடப்பட்டு விட்டால், அதாவது 200 அடி உயரமும் 80 அடி அகலம் உள்ள மதில்களுக்குள் வந்துவிட்டால், சற்று சிந்தித்து பாருங்கள், அந்த ஜனங்களுக்கு அந்த மதில்களுக்குள் எப்பேற்பட்டதான ஒரு பாதுகாவலை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று. ஆனால் இதை நினைவில் வையுங்கள், விஞ்ஞானம் உன்னை எவ்வளவுதான் பாதுகாப்புகள் வைத்திருந்தாலும் சரி, நீ பாவம் செய்யும் போது தேவன் உன்னை கண்டுபிடித்து விடுவார். ஒரே ஒரு பாதுகாப்பு தான் இருக்கிறது, அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகத்தான். உலகத்திலேயே மிக சிறந்த முற்போக்கான தேசமாகவும் இன்றைக்கு நாம் ஜீவித்திருக்கின்றதான இதே மாதிரியான நவநாகரீக அமெரிக்காவே இருந்ததினாலான பெரிய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். எனக்கு ஏதோ ஒருவித கலவரமானது, ஆனால் அவர்களை ஒத்த அதே மனப்பான்மையை நாமும் உடையவர்களாக இருக்கிறோம் என்று பயம் வருகின்றது. மிகச் சிறந்த விஞ்ஞானிகள், மிகச் சிறந்த இயந்திர துப்பாக்கிகள், அணுகுண்டுகள், மிக வேகமாக செல்லக்கூடிய ஆகாய விமானங்கள் இவைகள் இருக்கின்றபடியினால் உலகத்தின் முன்னேற்றமான தேசமாக இருக்கின்றபடியினாலும் தேவன் இல்லாமலே எப்படியோ நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு மிகவும் அழகான மாதிரி. தேவன் மாறுவது கிடையாது. ஆபத்தின் மீது அவருக்கு இருந்த மனோபாவம் அன்றைக்குள்ளதை போன்றே இன்றைக்கும் இருக்கின்றது. இங்கே கீழே எந்த விதமான ஒளிப்பறையும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மட்டுமே நீ பாதுகாவலாக இருக்கின்றாய். இந்த மகா பெரிய பட்டணத்தில் இருந்தவர்கள் ஒரு பெரிய சேனையை வந்து இந்த பட்டணத்தை எதிர்க்க இந்த உலகத்திலேயே எந்த விதமான வழியும் இல்லை என்று உணர்ந்தார்கள். மகா பெரிதும் உயரமான மதில்களும் நவீன ஆயுதங்களும் அவர்களை வெளி உலகத்தில் இருந்து பிரிக்கின்றது. மிகவும் கெட்ட தேசமாகிய மேதியரும் பெருசியரும் இப்பொழுது அவர்கள் இந்தியாவில் உள்ள இந்துக்களா இருக்கிறார்கள். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் நதிக்கரையில் வாய்க்கால்களை தோண்டி யூப்ரட்டிஸ் நதியை திசை திருப்பி அதன் வழியாக மதில்களுக்கு அடியில் நுழைந்து வருவார்கள் என்பதை சிறிதும் அறியாதிருந்தார்கள். அவர்கள் பத்திரமாய் இருக்கிறோம் என்று உணர்ந்த போது இப்படி ஆயிற்று. எல்லா நேரத்திலும் அவர்கள் அப்படியே உணர்ந்தார்கள். அவர்கள் அமிதமாக உணர்ந்தார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் பாவத்திற்குள் கஷ்டப்பட்டு நடந்து போனார்கள். சுய தேவையை சந்திக்கக்கூடிய நிலைமை தனக்கு உண்டு என்று உணர்கின்ற ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு மனிதன் வரும்போது அப்பொழுதுதான் பாவம் அவனை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது என்பது போல் தோன்றுகிறது. ஒரு சபையோ தேசமோ தனிப்பட்ட நபரோ
புறம்பே இருந்து தனக்கு ஒரு உதவியும் தேவையில்லை என்று உணரும் வேளையில் பாவம் அவனை ஆள ஆரம்பிக்கின்றது. அது உண்மை. ஜனங்களுக்குள் ஒரு மேன்மையான உணர்வு உண்டாகும் போது வழக்கமாக பாவம் உட்பிரவேசித்து அவர்களை தின்று போடுகிறதை நாமும் கூட கவனித்துள்ளோம். ஆகவே அவர்கள் கதவுகளை மூடின போது தாங்கள் மிகவும் பத்திரமாய் இருப்பதாக நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் தேவன் பரலோகத்திலிருந்து கீழே நோக்கி பார்க்கிறார். பாவம் எந்த ஒரு தேசத்திற்கும் ஒரு நிந்தையா இருக்கிறது. நமக்குள்ளதான எல்லா பெரிய ஆயுதங்களோடும் அணுசக்தியினால் இயக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்களோடும் ஒரு வினாடியில் நூற்றுக்கணக்கான மைல்கள் பறக்கக்கூடிய ஜெட் விமானங்களோடும் ஒலி வேகத்தையும் கடக்கக்கூடியதுமான இவைகளோடும் கூட நாம் எப்படியோ என்று ஐயுறுகிறோம். ஆனால் ஒன்றை மறக்க வேண்டாம். அது என்ன? உன் பாவங்களை தொடர்ந்து பிடிக்கும். இந்த நேரத்தில் அவர்கள் கதவை அடைத்திருந்தார்கள். அவர்கள் விரும்பினவாறு களியாட்டத்திற்குள் இருக்க முடியும் என்று எண்ணினார்கள். ஏனென்றால் அவர்கள் பாதுகாவலுக்குள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு முக்கியமான தேசமாக இருந்தார்கள். மற்ற தேசங்கள் எல்லாம் விஞ்ஞானத்திற்கும் உதவிக்கும் இவரை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். அப்பேற்பட்டதான ஒரு நேரத்திலே ராஜா தனக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். அவன் ஒரு நாளை குறித்து அதில் அவன் ஒரு பெரிய நாட்டியத்தை வைக்க தீர்மானித்திருந்தான். அல்லது நான் சொல்லுவது போன்று ஒரு நவீன ராக் அண்ட் ரோல், அதற்கு மேல் ஒன்று வேண்டாம். ஆகவே அவன் நேரத்தை குறித்துக் கொண்டு எல்லா புகழ் பெற்றவர்களையும் எல்லா சேவகர்களையும் தளபதிகளையும் அவனுடைய எல்லா மனைவிகளையும் வைப்பாட்டிகளையும் யாவருக்கும் அழைப்பு அனுப்பியிருந்தான். வைப்பாட்டி என்றால் வெறுமனே ஒரு சட்டப்படியான விபச்சாரி. ஒரு மனிதன் தன்னில் தானே போதுமானது என்று உணரும் போது அவன் கஷ்டப்பட்டு தானாகவே பாவத்துக்குள் நடக்கிறான். உங்களுக்கு புரிகின்றதா? அவன் நடத்த இருக்கும் அந்த ராக் அண்ட் ரோல் விருந்தில் கலந்து கொள்பவர்களுக்காக அவனுக்கு கிடைக்கக்கூடிய நேர்த்தியான மதுபானங்கள் எல்லாவற்றையும் தெரிவித்தான். அவன் மிகவும் பத்திரமாய் இருக்கிறான் என்று அவன் எண்ணினான். ஒன்றினாலும் அவனை சேதப்படுத்த முடியாது என்று அவன் எண்ணினான். ஏனென்றால் அவன் பத்திரமாய் இருக்கிறான். இந்த மது அருந்தும் கேளிக்கை அவன் அரண்மனைக்கு பின்னால் தோட்டங்களை ஒன்று வைத்திருந்தான். இப்படி அவர்கள் வெளியே தோட்டத்தில் இருந்த போது ஒரு காலத்தை உண்மையாகவே மிகவும் அழகாக அதை அலங்கரித்திருக்கலாம். ஜோடனைகள் தொங்கிக் கொண்டிருக்க போர்களை சந்தோஷப்படுத்த கேளிக்கை பெண்களை எல்லாம் அநேக ஸ்திரீகளையும் கொண்டு வந்திருந்தான். அவர்களுடைய பீர்களும் தாட்சரட்சமும் அது ஒரு அருமையான இந்திய ராக் அண்ட் ரோல் விருந்தில்லை என்றால் வேறு ஒன்று எங்கு இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. சரியாக அது அப்படியே. அவர்கள் எல்லாவற்றையும் ஆயத்தமாக வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கொண்டாட்டமான நேரத்தை உடையவர்களாக இருக்க போகின்றனர். அநேக கல்யாணமான பெண்கள் வந்திருந்தார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. அவர்களுடைய புருஷன்மார்களை பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளும்படியாய் வீட்டில் வைத்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கபடியே போனார்கள். மாறுதலையாக ஒரு வியாதியாக உள்ள பிள்ளையை வைத்துக் கொண்டு ஒரு தாயானவள் தரையில் நடந்து கொண்டிருக்க ஒரு குடித்து வெடித்த புருஷன் ஒரு பெரிய களியாட்டத்துக்கு போகிறான். இது வெறுமனே 6 ஒன்றும் இன்னொன்றில் 1 டஜனுமாய் இருக்கிறது. அவர்கள் கொடுக்க ஆரம்பித்து அவர்களுக்கு கழிக்க ஆரம்பித்ததை என்னால் காண முடிகின்றது. பேண்டும் கிண்ண வாஜியமும் எல்லாம் இருந்திருக்கும் என்று யூகிக்கிறேன். வாலிபமானவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சுழன்று ஆட ஆரம்பித்தனர். போர் சேவகர்கள் குடித்து வெறித்து பெண்களை பிடித்து தங்கள் தலையண்டையில இழுத்து அவர்களை முத்தமிட்டுக் கொண்டும் நாற்காலியில் தங்கள் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டும் ஆரவார கோஷம் எழுப்பிக் கொண்டும் இருந்தனர். அவர்கள் பத்திரமா இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஓ அமெரிக்காவே, அந்த குடித்து வெறித்த ராக் அண்ட் ரோல் களியாட்டத்தை நோக்கி பார்த்த அதே தேவன் இன்றிரவு உன்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எப்பேற்பட்டதான ஒரு நேரமாக இருந்திருக்கும். என்னால் இப்போது யூகிக்க முடிகிறது. அந்த பெல்ஷாத்சார் ராஜா ஒரு நவீன எல்விஸ் பிரெஸ்லியா இருந்திருப்பான். அவர்களுக்கு இருந்ததான வினோதமான கோமாளித்தனமான காரியங்களை அதிகமாக செய்திருப்பான். இப்படியா எல்லாமா தொடர்ந்து கொண்டிருக்க மரணம் வாசலில் படுத்துக் கொண்டிருக்கிறது என்பது அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆக விருந்தும் களியாட்டமும் மும்முரமாய் போன போது ஒரு பிரம்மாண்டமான நவீன ஹாலிவுட் தொலைக்காட்சி அமைப்பை போன்று மரணத்தை குறித்து நல்ல விகடமாய் பேசலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆர்தர் காட்ஃப்ரே முஸ்திப்புகள் போன்று அல்லது அதே போன்று இன்றைக்கு உள்ள நவீனமானது அல்லது ஏதோ எர்னி ஃபோர்ட் பீபிக்கர் போன்று பிரசங்கிமாரை குறித்து ஏதோ விகடமாய் சொல்வது. ஆனால் தேவன் இன்னமும் பரலோகத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒருவரும் தொட முடியாதபடியான ஒரு தேசத்திற்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் எதை விதைக்கின்றாயோ அதையே அறுப்பாய். அதை குறித்து ஜனங்களே எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் ஒரு தேசமாயிருந்தாலும் சரி அல்லது ஒரு சபையாயிருந்தாலும் சரி அல்லது ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, நீ எதை விதைக்கின்றாயோ அதையே அறுப்பாய். ஏன் இந்த ராஜா எளிமை என்று சொல்லுகிறான்? என்னால் காண முடிகின்றது. ஒரு நிமிஷம் பெண்களே, ஒரு பிரசங்கியாரை குறித்து ஒரு மன சம்பந்தமான விகட துணிக்கை கேட்போம் அல்லது அந்த விதமாக ஏதோ போன்று ஜோடனைகள் எல்லாம் பறந்து கொண்டிருக்க அந்த வாலிப பெண்கள் ஹுப்பி அவங்க நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்கிறார்கள். இன்றைக்குள்ள வாலிப பையன்களை போன்று அந்த போர் சேவைகளால் நடந்து கொண்டிருந்தார்கள். ஏனெனில் இது ஒரு நவீன பாபிலோனை என்று வேறொன்றுமில்லை. நான் ஒரு அமெரிக்கன். அதே விதமாகத்தான் அந்த நேரத்தில் தானியேல் பாபிலோனில் இருந்தான். ஆனால் அது பாவத்தை மன்னிக்காதே. ஒரு சமயம் ஒரு பெண்ணிடம் நீ ஒரு கிறிஸ்தவளா என்று கேட்டேன். அவள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன், நான் ஒரு அமெரிக்கன் என்று சொன்னார். நான் அது ஒன்றையும் குறித்து சொல்லவில்லையே என்றேன். ஒன்றுமே இல்லை. நான் அமெரிக்கனாக இருப்பதனால் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதில்லை என்று அதற்கு ஒன்று செய்வதில்லை.
ஒன்றையும் செய்யாது. நாம் பாவம் செய்வோமானால் நம்முடைய பாவங்களுக்கான கிரயத்தை நாம் செலுத்த போகிறோம். இது உங்களுக்கு நிச்சயப்பட்டிருக்கிறது என்பது நிச்சயம். அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், ஆனால் அவனுக்கு அவர்கள் செவி கொடுக்கிறதில்லை. அவர்களிடத்தில் செய்தி இருந்தது, ஆனால் அவர்கள் அதை கேலி பரியாசம் செய்ய விரும்பினர். அது நவீன அமெரிக்காவா இல்லை என்றால் எனக்கு அது என்னன்னு தெரியாது. அவர்களிடம் சுவிசேஷம் இருந்தது, சத்தியம் இருந்தது, ஆனால் அவர்களது கேலி பரியாசம் செய்ய விரும்பினர். ஆகவே அவர்கள் சொன்னார்கள், நாம் போய் என்ன பரிசுத்த உருளைகளின் பாத்திரங்களை போய் எடுங்கள், இங்கே கொண்டு வாருங்கள், அதை கொண்டு ஒரு தமாஷ் பண்ணுவோம் என்றார்கள். தேவனுடைய பிள்ளைகளை பாவிகள் பரியாசம் செய்ய தேவன் அனுமதிக்கிறதில்லை. என்றாவது ஒரு நாள் அதற்கு கிரயம் செலுத்துவாய். அவர்கள் போய் கர்த்தருடைய பாத்திரங்களை எடுத்து அவைகளை கோயிலுக்குள் கொண்டு வந்து கர்த்தருடைய பாத்திரங்களில் மதுபானத்தை ஊற்றி குடித்து வெறிக்க போனார்கள். அவர்கள் அவர்களுடைய ஓர்லெஸ் 92 அல்லது பாப்ஸ் ப்ளூ ரிபன் நல்ல வேடிக்கையாய் இருக்கும்படி அவைகளில் ஊற்றின போது அந்த பாத்திரங்கள் நிறையும்படியாய் ஊற்றப்பட்டு அவர்கள் அதை குடித்து சிறிது கர்த்தருடைய மனத்தை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். இன்றிரவு இந்த தேசமும் அப்படித்தான் இருக்கிறது. மறுபடியும் பிறப்பதையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் கர்த்தராக இயேசுவின் செய்தியையும் புறக்கணிப்பதை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருந்தோம். அந்த ராக் அண்ட் ரோல் கலைப்பிலும் அவர்கள் தெய்வ பக்தியாக இருந்தார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவர்களுடைய தேவர்களை புகழ்ந்தார்கள் என்று. ஆக நீங்கள் அதிக தேவபக்திகளாய் இருந்து கொண்டோம் இன்னமும் தவறாய் இருக்கலாம். அது சரி, மன உத்தமம் ஒரு காரியம் அல்ல. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆகவே அவர்களுக்கு ஒரு நாட்டு சபையிலிருந்து அவர்களுக்கு சேமிக்கத்தக்கதான ஒரு மார்க்கம் இருந்தது. தேவனுடைய பரிசுத்தமான காரியங்களை அவர்கள் பரிகாசம் செய்தனர். அது சரியாக தேவனுடைய காரியங்களை பரிகாசம் செய்கின்ற இன்றைக்கு மாதிரியாய் இருக்கிறது. தவறின்றி மரியாதையாய் நேர்மையாய் ஜீவிக்க முயற்சிக்கின்ற ஜனங்களை அவர்கள் பலவிதமாக அழைக்கின்றனர். பழைய நாகரீகம் அல்லது பரிசுத்த உருளை அல்லது ஏதோ அவதூறான பெயர்களை சொல்லி அவர்களை அழைக்கிறார்கள். தேவன் கீழ் நடப்பிக்கின்றதான அவருடைய வரங்களை அவர்கள் ஒரு குறி சொல்லுகிறவன் அல்லது பிசாசு போன்ற அசுத்த ஆவியின் கிரி என்று சொல்லுகிறார்கள். ஓ, உன்னால் எப்படி நியாய தீர்ப்பில் தப்பிக் கொள்ள முடியும்? சாட்சியின் ரத்தம் அவர்களுக்கு எதிராக கூக்குரலுகிறது. தேவன் தேசத்தை அவர்களின் நவீன பாவங்களுக்காக நியாயம் தீர்க்கவில்லை என்றால் அவர் சோதோமையும் குமாரமையும் எழுப்பி அவர் அழித்ததற்காக அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். அது உண்மை. நாம் நியாய தீர்ப்பு அடைவது நிச்சயம். நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ரட்சகர் செய்கின்றதான இந்த மகத்தான அற்புதங்கள் நியாய தீர்ப்பு சமீபத்தில் இருக்கிறது என்பதற்கு எச்சரிப்பின் அடையாளங்களாக இருக்கின்றன. இவைகள் இந்த தேசத்தை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கும், கிழக்கிலிருந்து மேற்குக்கும், வடக்கிலிருந்து தெற்குக்குமாக ஊடுருவ வந்துள்ளது. அவைகள் அதை வேண்டாம் என்று தள்ளி பரிகாசமாய் அதை சிரித்து அதை குறை கூறினர். அவர்களுடைய ஏடுகளில் அர்த்தமற்றது என்று எழுதினார்கள். நவீன பாபிலோனே, அதை சற்று சிந்தித்து பார். குடித்துக் கொண்டு பாத்திரங்களை நிரப்பிக் கொண்டும் அவர்கள் இருக்கும் போது சரிதியாய் இந்த பெரிய சினிமா விளையாட்டு பிள்ளையான பெல்ஷாத்சார் என்று அழைக்கப்படுபவன் அவனுடைய கோப்பையிலிருந்து குடிக்க ஆயத்தமாயிருந்த போது அவன் திரும்பி அரண்மனை பக்கமாக நோக்கி பார்த்த போது அவனுடைய கண்கள் பிடுங்கி வெளியே வருவது போல் இருந்தது. ஏனென்றால் பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனின் கரம் போன்று ஒன்று வருகின்றதை அவன் கண்டான். அது சுவற்றின் மீது மேலும் கீழுமாக எழுத ஆரம்பித்தது. நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது பூசப்பட்ட சுவற்றின் மீது எழுதினது. ஒரு கால் தொங்கிக் கொண்டிருந்த ஜோடிகளில் இருந்து மெழுகுபத்திகள் நவீன ராக்கண்டோ நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் இனி வெளிச்சமானது அந்த மதில் சுவரின் மேல் அடித்துக் கொண்டிருக்கலாம். தேவன் காரியங்களை ஒரு மூலையில் செய்கிறவர் அல்ல. அது நேராக வெளிச்சத்திற்கு கீழாக அங்கேதான் தேவன் பேசவும் அசையும் செய்கிறார். ஆகவே அவருடைய இயற்கைக்கு மேம்பட்ட கையெழுத்து அந்த பூசப்பட்ட அந்த சுவற்றின் மேலே அவர்கள் யாவருடைய முன்னிலையிலும் எழுதப்பட்டது. அந்த ராஜாவை முதலாவதாக பார்த்திருக்க வேண்டும். இந்த நவீன விகடகவி நல்ல வானொலி கோமாளி தொலைக்காட்சி நாடகன் அதை கண்டிருக்க வேண்டும். குடிப்பதற்கு அவனுடைய பாத்திரம் நிரப்பப்பட்டு அவன் கைகளில் வைத்துள்ளவனாய் அவனுடைய கண்கள் பிதுங்கி வர எல்லாம் ஆடுவது போல் உணர்ந்தான். அவன் அப்படி செய்தான் என்று நான் யூகிக்கிறேன். அவனுடைய மூட்டுகள் கட்டுவிட்டன என்று வேதம் சொல்லுகின்றது. அவன் நிச்சயமாக அப்படியே பதறி போய் ஆட்டம் கண்டிருப்பான். தேவன் தம்முடைய அடையாளங்களை கண்டு காண துவக்கினால் உதிரி எழுந்து நிற்க வேண்டிய நேரம் அதுவே. அது சரி. அவனது கவனித்த மாத்திரத்தில் அவனுடைய ராக் அண்ட் ரோல் அவனையும் அசியும்படியாய் செய்தது. பின்னர் அவன் இந்த சுவற்றின் மீது உள்ள கையெழுத்தை கவனித்த போது நான் யூகிக்கிறேன், ஏதாவது உதட்டு சாயம் பூசிக்கொண்டு அதை போன்று எனக்கு ஏதோ சொல்ல தெரியவில்லை. அவனுடைய தலைமையை சுருட்டி விடப்பட்டு தொங்கிக் கொண்டு இப்படியும் அப்படியுமாக ஆடிக்கொண்டு குடித்து வெடித்த இந்த போர் சேவைகளோடு இன்றிரவு இவனுக்கு என்னவென்றே தெரியவில்லையே என்று சொன்னார்கள். யாரோ வாலிபன் அவளை அப்படியே பிடித்து இழுத்து அது சரி, அடுத்து நாம் இருவருமாய் சேர்ந்து நடனமாடுவோம் என்றான். இன்னிசை நின்று போயிற்று. ஓ, இந்த பாவமான பெரிய தேசம்
ஒரு நாள் உன்னுடைய ராக் அண்ட் ரோல் நிறுத்தப்பட போகின்றது. பிரசங்கியார் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்க மாட்டாய். என்றோ ஒரு நாள் தேவனுடைய நியாய தீர்ப்பில் அவருடைய கருத்துக்கு நீ செவி கொடுக்க போகின்றாய். ஆனால் ராக் அண்ட் ரோல் இன்றே தீரும். டைட்டானிக் கப்பலில் உம்மண்டை தேவனே நான் சேருவே என்ற பாட்டை வாசித்துக் கொண்டிருந்த அந்த வாத்திய கோஷி நிறுத்தப்பட்டது போன்றே நிறுத்தப்படும். என்றோ ஒரு நாள் உன்னுடைய ராகம் மாற்றப்படும். இன்னிசை நிறுத்தப்பட்டது. அவர்களுடைய விகடகவி தொலைக்காட்சி நட்சத்திரம் இன்று கொண்டு அவன் முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருக்கின்றது அவர்கள் கவனித்தார்கள். இந்த மகத்தான காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றதை அவன் நோக்கி பார்த்து கண்டவுடனே அவன் ஏன் எல்லா மனிதர்களும் நம்மை சுற்றி இருக்கிறது, நான் தெரிந்தெடுத்த காவல்காரர்கள் வாசலை காத்துக் கொண்டிருக்கிறார்களே என்றான். ஆனால் பாருங்கள், நீங்கள் நினைக்கிறபடி தேவன் கதவு வழியாய் உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மகிமையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அவருடைய கரம் அந்த சுவற்றின் மீது எழுதினது துரிதமாக மிகவும் நவீனமான இடத்தில் இருப்பதால் வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய எல்லா குறி சொல்லுகிறவர்களையும் ஜோசியர்களையும் எல்லா பேராயர்களையும் பட்டதாரிகள் போப்புகள் கார்டினல்கள் இப்படியாக யாவரையும் அழைத்து அனுப்பினான் என்று. இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மதிப்புக்குரியவர்களே, நீங்கள் உபதேசிக்கவும் நீங்கள் செய்ய விரும்பின காரியங்கள் யாவையும் செய்யும்படியாய் உங்களுக்கு நான் சாக்கியம் கொடுத்தேன். இப்பொழுது அந்த சுவற்றின் மீது எழுதியுள்ளதற்கு எனக்கு வியாக்கியானம் கொடுங்கள் என்று சொன்னான். சரியாக அண்டை கொள்ளது போன்றே இன்றைக்கும் இருக்கின்றது. இயற்கைக்கு மேம்பட்டதில் அவர்களுக்கு பழக்கமில்லை. அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அறியாத பாஷையை அவர்களுக்கு வியாக்கியானிப்பது அவர்களுக்கு தெரியாத காரியமாக இருந்தது. பரலோக பாஷையை குறித்து அவர்களுக்கு ஒன்று தெரியாது. அவர்கள் அப்படியே செயலற்று போனார்கள். அதை குறித்து அவர்களுக்கு ஒன்று தெரியாது. அவர்கள் யாவரும் எழுப்பி நின்றார்கள். நினைவிருக்கட்டும், இதுதான் புறஜாதியாரின் ராஜ்யத்தின் துவக்கம். அது இயற்கைக்கு மேம்பட்டதில் துவங்கினது போன்று இயற்கைக்கு மேம்பட்டதிலே முடிவாகிவிடும். இந்த பேராயர்களும் கார்டினல்களும் பெரிய பட்டதாரிகளும் இந்த இயற்கைக்கு மேம்பட்டதை வியாக்கியானிக்க கூடாமல் போயிற்று. அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்களுடைய இலக்கிய கலை புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஒப்பனையாக ஒன்றையும் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாருங்கள், ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய பிரகாரமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர்கள் யாவருக்கும் கலக்கம் உண்டாகி அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முடிவிலே ஒரு சிறு ராணி, நினைவிருக்கட்டும், அவள் அந்த ராக் அண்ட் ரோல் ஆட்டத்தில் இல்லை. ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது என்று அறிந்திருக்க உண்டான ஒரே ஒரு வழி, ராஜா அப்படியே வெலவெலுத்து போய் களியாட்ட விருது நிறுத்தப்பட்டது என்று அவளுக்கு செய்தி வந்தது. அவள் ஒரு நல்ல விசுவாசியா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் மறந்து போகாத ஒருவளாய் அவள் இருந்தாள். அவள் விருந்து சாலைக்குள்ளே நுழைந்தால் இந்த நவீன விகடகாவி முழுவதும் ஆட்டம் கண்டு மூட்டுகள் கட்டுவிட்டதை அவள் கண்டு, ஓ ராஜாவே, என்றென்றைக்குமாய் வாழ்க என்று சொன்னாள். ஆனால் அப்பொழுதே அவன் மறித்து போனான் என்பதை அவன் அறியாதிருந்தான். என்றென்றைக்குமாய் வாழ்க என்றாள். அந்த சுவற்றின் மீது எழுதப்பட்ட கையெழுத்தை குறித்து நீ கலங்கி போயிருக்கின்றாய் என்று நான் அறிவேன். பேராயர்களும் போப்புகளும் கார்டினல்களும் தெய்வீக கலை பட்டம் பெற்றவர்களும் ஒருவராலும் அதை படிக்க முடியவில்லை என்று நான் அறிவேன். ஆனால் ஓ ராஜாவே, நான் உமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயற்கைக்கு மேம்பட்டதை குறித்து அறிந்த ஒரு மனிதன் நம்முடைய ராஜ்யத்திலே இருக்கிறான் என்று சொன்னால், ஓ சகோதரனே, சுவற்றின் மீது கையெழுத்தை இன்றைக்கு நாம் பார்க்கும் போது அதை குறித்து அறிந்த ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா வயலிடத்தும் நீங்கள் ஒரு கால் போயிருக்கலாம். நீ மறிக்கத்தான் வேண்டும் என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். கரைபடிந்த நரகத்தின் சுவர்களை போன்ற உன் ஆத்துமா கருத்து போகும் அளவிற்கு நீ பாவத்துக்குள் நடந்து போயிருக்கலாம். நீ நம்பிக்கையற்ற நிலைமையில் தற்கொலை செய்து கொள்ள ஆயத்தமாயிருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. இயற்கைக்கு மேம்பட்டதை அவர் அறிவார். அவர் நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். அவள் இயற்கைக்கு மேம்பட்டதை அவன் அறிவான். வருடங்களுக்கு முன்னர் அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று கண்டறிந்தார்கள். அவனுக்குள் ஒரு மேலான ஆவி இருந்தது. அவனால் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். தரிசனங்கள் காண்பான். அவை ஒவ்வொன்றும் சரியாக அப்படியே இருந்தது. அதுவே நீர் கலங்க வேண்டாம், எனக்கு சில நிமிஷங்கள் கொடும், நான் அவனை இங்கே கொண்டு வருவேன். ஒரு நாள் வரும், அப்பொழுது அவரை கூப்பிடுவாய். ஒரு கால் உண்டு வீட்டில் அவருக்கு இடமில்லாமல் இருக்கலாம். டெலிவிஷன் பார்ப்பதும், சீட்டு விளையாடுவதும், பீர் குடிப்பதும், ராக் அண்ட் ரோல் விருந்துகளுக்கு போவதும் இவைகளில் அதிக வேலையா இருக்கிறாய். ஆனால் ஒரு நேரம் உண்டு, அப்பொழுது நீ அவரை கூப்பிடுவாய். அது சரியே. ஆகவே தானியேல் உள்ளே கொண்டு வரப்பட்டான். அவன் உள்ளே வருகிறான். ஒரு நீதியை பிரசங்கிக்கிறவன், ஒரு தேவனுடைய மனிதன். அதற்கு எதிராக அழைக்கப்பட்டிருந்தால் ஒழிய அப்பேற்பட்டதான ஒரு இடத்தில் ஒரு தேவனுடைய மனிதன் ஜீவிக்கிறது என்றால் என்னால் யூகித்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த ராஜா அதற்கு எந்த கவனமும் செலுத்தவில்லை. அவன் அந்த நிலைமைக்குள்ளா இப்போ இருக்கிறதன் காரணம் அதுதான். அவர்கள் தானியேல் அழைத்து வந்தார்கள். அவன், உங்களுடைய போப்புகளும் பட்டதாரிகளும் உனக்கு என்ன வியாக்கியானம் கொடுத்தார்கள்? வியாக்கியானிக்க அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை. அதன் பின்னர் என்ன சம்பவித்தது? ஓ பெல்ஷாத்சார், இந்த காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியும், இவைகள் உமக்கு மறைக்கப்படவில்லையே என்று தானியேல் சொன்னான். நான் அமெரிக்காவுக்கு சொல்லுகிறேன், இந்த நிமிஷம் அவர்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்க முடிந்தால் நலமாய் இருக்குமே என வாஞ்சிக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. முன்பாக இருந்த தேசங்கள் எல்லாம் பாவம் செய்து
நாம் செய்ததையே அவர்களும் செய்த தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். பிரான்சுக்கு என்ன நேர்ந்தது? ஜெர்மனிக்கு என்ன நேர்ந்தது? மதுபானம், பெண்கள், நல்லதொரு நேரம் என்பவர்களே சென்ற மற்ற தேசங்களுக்கு என்ன நேர்ந்தது? அது எப்பொழுதும் அவிதமாகவே வருகிறது. நாமும் நியாய தீர்ப்புக்கு தவிர்க்கப்பட்டவர்கள் அல்லவே. தேவன் நீதி உள்ளவர். அவன் உன்னுடைய தகப்பனாரை தேவன் எப்படியாய் ஒரு மகா பெரிய தேசமாக்கினார். ஆனால் அவன் அவரை மறந்து போனான். நீ செய்த அதே காரியங்களை அவனும் செய்தான். தேவன் அவனை ஒரு காட்டு மிருகமாக மாற்றினார். இந்த காரியங்கள் யாவற்றையும் நீர் அறிவீர். இருந்தும் பரிசுத்த பாத்திரங்களை நீர் எடுத்து அவைகளை பரியாசம் செய்திருந்தான். கவனியுங்கள், அவன் சொன்னான், சுவற்றின் மீது எழுதப்பட்டாயிற்று, உன்னுடைய ராஜ்யம் எண்ணப்பட்டாயிற்று. வேறு வார்த்தையில் சொன்னால், இங்கே பாருடா, உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டாயிற்று என்பதாகும். உன்னுடைய ராஜ்யம் உன்னிடமிருந்து எடுக்கப்பட்டு இன்னொரு தேசத்திற்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஒரு மிருகத்தனமான தேவனற்ற அவ்வளவு மோசமான தேசம். பாவம் பாவத்தை போரிடும்படியாய் தேவன் செய்கிறார். இன்றைக்கு நான் ஆச்சரியப்படுகிறேன். சரியாக அதே நேரத்தில் நான் முதலாவதாக சொல்லட்டும், அவன் அங்கே நின்று கொண்ட சுவற்றின் மீது எழுதப்பட்டதை கவனித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே கதவு கடில் வாயில் காப்போன்கள் கொலை செய்யப்பட்டாயிற்று என்பதை சிறிதும் அறியாதவனாயிருந்தான். போர் வீரர்கள் வீதியில் இருந்து கொண்டு வாயில் காப்போன்களை கொண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் படிகளில் வந்து கொண்டிருந்தனர். தங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு வந்து அங்கே நின்று கொண்டிருந்த பெண்கள், புருஷன்மார்களை விட்டு விட்டு வந்தவர்கள், மனைவிகளை விட்டு விட்டு வந்து குடித்து வெறித்திருக்கிற ஆண்கள் ஏதோ நவீன இடத்தை பார்த்துக் கொண்டு நேரத்தை கடத்திக் கொண்டிருந்தார்கள். போர் சேவைகள் ஏற்கனவே படிகளில் வந்துவிட்டனர். இன்னும் சில நிமிஷங்களுக்கு ராஜா சங்கரிக்கப்பட போகிறார். அந்த குடித்து வெறித்திருந்த ஆண்கள் கூட்டம் தேவ நம்பிக்கையற்ற பிசாசு பிடித்த தேசத்தால் சங்காரம் பண்ணப்பட போகிறார்கள். பெண்களோ நிர்வாணமாக்கப்பட்டு வாலிப பெண்கள் வீதிகளிலே கொள்ளையிடப்பட்டு கற்பழிக்கப்பட்டு பின்னர் கால்களை பிடித்து தூக்கி தலையை சுவற்றிலே மோதி அடிக்கப்படுவார்கள். புத்தி கோளாறான குடித்து வெறித்த போர் சேவைகள் தங்கள் காம வெறியை அவர்களோடு தீர்ந்த பின்பு அவர்களை வெட்டி போடுவார்கள். இவைகளெல்லாம் அங்கே கதவண்டை காத்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டார்கள். நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நவீனங்கள் தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைகளை கேலி செய்வதும் சிரிப்பதும், ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையை பார்த்து கேலி செய்வதும் சிரிப்பதும் வேதம் சொல்லுகிறது போன்று செய்து கொண்டிருக்கின்றவர்களாய், அதாவது துணிகரமுள்ளவராகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பக்தி வேஷத்தை தரித்து அதன் பேலனை மறுதலிக்குள்ளாயும் இருக்கிறார்கள். நாம் மிகவும் பத்திரமாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே ரஷ்யா நம்மை விட விஞ்ஞானத்தில் 5 வருடங்கள் முன்னாக இருக்கிறான் என்று சடிதியாய் கண்டுள்ளது. எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. நாம் அநேக விருந்துகளில் பங்கெடுத்தோம். நாம் அதிகமாய் பாவத்திற்குள் பலவந்தமாய் போனோம். சபையானது அவ்வளவு உறக்கத்தில் இருக்கிறது. இனி அது ஜெப கூட்டங்களை குறித்து கவலைப்படுகிறதில்லை. அவர்கள் அக்கறையற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஜீவிக்கின்ற தேவனுடைய உண்மையான ஆவிக்கு எதிராக ஒரு சத்தத்தை அவர்கள் எழுப்புகிறார்கள். அவர்களுக்கு அவைகள் எல்லாம் இருக்காது. அவர்கள் அவ்வளவு ஸ்தாபனமாய் உடுத்திக் கொள்ளுகிறார்கள். ஜெப கூட்டங்களுக்கு அவர்களுக்கு நேரமே கிடையாது. அவர்கள் தொலைக்காட்சியிலும் சினிமா கொட்டைகளிலும் ஊரை சுற்றி கொண்டு மதுபான விருந்துகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் போகின்றனர். அது உண்மையே. ஒரு கால அது பண்டைய நாகரிகமாக தோன்றலாம். ஆனால் இன்றைக்கு தேசத்திற்கு தேவையா இருக்கின்றது ரப்பர் கைவினைகள் அணிந்து கொள்ளுதல் இது சுவிசேஷத்தை சுற்றி தேவையில்லாததாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் வெறும் கரங்களால் அது கையாளப்பட வேண்டியுள்ளது. உண்மையாக 1-2 வாரங்களுக்கு முன்னர் பில்லி கிரஹாம் தன்னுடைய செய்திகள் ஒன்றில் இந்த விதமாக இந்த தேசம் ரஷ்யாவிற்கு ஒளிபரப்பும் செயற்கை சாதனமாய் சேட்டிலைட்டாக ஆக முடியும், ருஷ்யா வாஞ்சிக்கும் எந்த நேரத்திலும் ஆகலாம் என்று சொல்லி இருக்கிறான். நாம் எங்கே இருக்கிறோம்? சபைக்கு போகாமல் வீட்டில் இருந்து கொண்டு எல்விஸ் பிரெஸ்லி உடைய ரெக்கார்டுகளை வாங்கிக் கொண்டு We Love Lucy நாட்களில் ஒன்றில் கேட்போம். நீங்கள் தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறீர்கள். என்ன சம்பவித்தது? சுவற்றின் மீது அங்கே ஒரு கையெழுத்து இருக்கின்றது. ரஷ்யர்கள் ஒரு ஸ்புட்னிக்கை 500 மைல்களுக்கு பூமிக்கு மேலாக பறக்கவிட்டிருக்கிறார்கள். நம்மால் அதில் ஒன்றையும் மேற்பார்விட முடியாததாக இருக்கிறது. அடுத்த 30 நிமிடங்கள் அது போன்று 6 ஸ்புட்னிக்குகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மீது பறக்கவிட்டு அவர்களை கூப்பிட்டு சரணாகதி அடையுங்கள் அல்லது சில வினாடிகளில் சாம்பலாய்வு என்று சொல்லக்கூடும். அவர்கள் அதை செய்ய முடியும். அதை செய்யாதபடி தடை செய்ய நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு ரத்தமற்ற இருதயமற்ற தேவபக்தியற்ற கம்யூனிஸ்டுகளின் கருத்தில் இருக்கிறது. பாவ வெளிச்சத்திற்கு வருவதற்கு தேவன் உபயோகிப்பது அதுதான். நிச்சயமாக நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களே, ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தின்படியா ருஷ்யா அதை தான் செய்ய வேண்டும். சரியா? தீர்க்கதரிசன போதகர்களே, நீங்கள் ஒரு கால் கருத்து வித்தியாசப்படலாம். ஆனால் இவைகள் எல்லாம் முடிவு மட்டும் காத்திருங்கள். அந்த நோக்கத்திற்காகத்தான் ருஷ்யா வைக்கப்பட்டுள்ளது. வேதம் அப்படியா சொல்லுகிறது. இப்பொழுது அவன் இங்கே ஒரு ஸ்புட்னிக்கோடு நிற்கிறான். அந்த ஒரு நாள் நாம் அதை போன்ற ஒன்றை அனுப்ப முயற்சித்தோம். அவர்கள் செய்த அளவிற்கே நம்மால் செய்ய முடியும் என்று நாம் எண்ணினோம். பூமியை விட்டு 3 அடிகள் மேலெழும்பி பயனற்று விழுந்து போயிற்று. அதிகப்படியான ராக் கண்ட்ரோலும் பாவமும் நாம்
தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறோம். தேவனே இரக்கமாயிரும். நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர்கள் இந்த ஸ்புட்னிக் ஏவுகணைகளை வைத்து அனுப்பி அடிபணிகள் 5 நிமிடங்களுக்குள் ஒரு குவியலான தூசியாகி விடுவீர்கள் என்றவர்கள் சொன்னால் என்ன சம்பவிக்கும்? நிச்சயமாக நம்முடைய அரசாங்க முயற்சிக்காக அடிபணியலாம். அந்த ஒரு காரியம் தான் அவளால் செய்ய முடியும். அப்பொழுது அமெரிக்கர்களாகிய உங்களில் சிலருக்கு என்ன சம்பவிக்கும்? இங்கிருக்கிற நாம் அனைவரும் இவ்விடத்தில் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் நான் தேசியமாக பேசுகிறேன். தேசியமாக பேசும் பொழுது ரோஜா பூவை போன உதட்டில் சாயம் பூசிக்கொண்டு சமத்தாய் செல்லுகின்ற பெண்களே, சுவிசேஷத்தை பிரசங்கின்றவரை பார்த்து மூலையில் கேலியாக சிரிக்கின்றீர்கள். 20 வயதுக்கு உட்பட்டவர்களை அடக்கி ஆள உண்டாயிருக்கின்ற அறிவை காட்டிலும் உங்களிடம் துணிவு இருக்கிறது நினைக்கிறீர்கள். வீட்டில் உட்கார்ந்து கொண்டு டெலிவிஷன் பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனே, உனக்கு என்ன சம்பவிக்க போகின்றது? உன்னுடைய மகன் வேறு எங்கோ தேவையில்லாத இடத்தில் இருக்கிறான். சகோதரி எங்கோ கேண்டீன் இருந்து கொண்டு ராக் அண்ட் ரோல் ஆடிக்கொண்டிருக்கிறாள். நீயோ டெலிவிஷனை பார்த்து கொண்டு சுவிசேஷத்தை பரியாசம் செய்கின்றாய். சபை அங்கத்தினே, உனக்கு என்ன சம்பவிக்க போகின்றது? இதனால் உனக்கு உண்டாகும் விளைவு எப்படி இருக்க போகின்றது? எல்லா புத்தகத்திலும் அல்லது பட்டணத்தில் உள்ள மிக பெரிதான சபையில் உள்ள புத்தகத்தில் உன் பெயர் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பாதுகாப்பின் கீழ் நீ இல்லை என்றால் அழிந்து போகிறவர்களோட நீங்களும் அழிந்து போவீர்கள். உங்களுக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை. என்ன சம்பவிக்க போகின்றது? அங்கு மேலாக ஒரு ஸ்புட்னிக் விடப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவிக்கும்? தேசம் சரணாகதி அடையும். நிச்சயமாக அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் அதுதான். பின்னர் சம்பவிக்க போகிறது என்ன? அலை அலையாய் கப்பல் கப்பலாய் போர் சேவைகள் வருவார்கள். அலை அலையாய் விமானங்கள் வரும். இந்த தேசத்தில் வந்து இறங்கும். பெண்கள் வீடுகளில் கற்பழிக்கப்படுவார்கள். நீ என்ன செய்வாய்? அது அவர்களுக்கு சொந்தமானது. உங்கள் வீடுகளிலிருந்து உதைத்து துரத்தி அதை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். வாலிப பெண்களே, வாலிப ஆண்களே, உங்களுடைய கதி என்ன? அந்த நேரத்தில் இருக்க போகின்றவர்களே, உங்களுக்கு என்ன சம்பவிக்கும்? பாவத்திற்கான கிரயமானது செலுத்தப்பட வேண்டும். அது என்ன தேசமாயினும் கவலை இல்லை. அல்லது யாராயிருந்தாலும் சரி, அது செய்யத்தான் போகிறது. தனிப்பட்ட முறையில் அல்லது ஒரு தேசமாக அதற்கான கிரியத்தை செலுத்தத்தான் வேண்டும். காட்டுமிராண்டி தினமான தேவபக்தியற்ற கிருதா வைத்துக் கொண்டு கம்யூனிஸ்ட் போர் சேவைகள் உங்கள் மனைவிகளை பிடித்து உங்கள் வாலிப பெண்களை பிடித்து கற்பழிப்பார்கள். அங்கே நின்று கொண்டு அதை நீ பார்க்கத்தான் வேண்டும். அடை குறித்த உன்னால் ஒன்று செய்ய முடியாது. இதற்கு காரணம் என்ன? நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களான டெலிவிஷன், ராக் அண்ட் ரோல், பாவம் முதலானவைகள், ஏதோ குளிர்ந்து போன வேஷம் போட்ட பிரசங்கியார், இயற்கைக்கு மேம்பட்டதை வியாக்கியானிக்க முடியாதவர் சொல்லுகின்றவைகளுக்கு செவி கொடுத்ததினால்தான் கையெழுத்தானது சுவற்றின் மேல் உள்ளது. அது சரியே, நாம் தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறோம். அது எப்பொழுது சம்பவிக்கும்? காலையில் பொழுது விடுவதற்கு முன்னர். யாரை தடை செய்ய முடியும்? முயற்சி செய்து பார். அப்படியாய் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நான் உனக்கு சொல்லட்டும், ஜீவிக்கின்ற தேவனுடைய சபை அது ஒருபோதும் தொடாது. அந்நேரத்தில் நாம் போய்விட்டிருப்போம். ஆகவே நண்பர்களை செவி கொடுங்கள். அந்த காரியமானது அவ்வளவு நெருக்கத்தில் இருக்குமானால் சிவத்தின் மீது நாம் கையெழுத்தை பார்க்கிறோம். இது சம்பவியாதபடி இப்பொழுது தடை செய்ய ஒன்றினாலும் கூடாது. அமெரிக்காவுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டாயிற்று. இயற்கைக்கு மேம்பட்டு செய்யப்பட்டாயிற்று. தொடர்ந்து இவை எல்லாம் எங்காவது ஒரு நாட்டிற்கு போய் ஒரு 70 நடத்தி வாரத்திற்கு 40 பேர் மனம் மாறினால் 6 வாரங்கள் கழித்து அங்கே போனால் 4 பேர் கூட இல்லை. அந்த பழைய குளமானது வலை போட்டு எல்லாம் எடுக்கப்பட்டாயிற்று. தேவன் அநேகம் பேரை தேர்ந்தெடுத்தார். கடைசியானது உள்ளே வந்துவிடுவது, கதவை மூடச் செய்யும். எல்லாம் முடிந்தது. இறுக்கமானது வேண்டாம் என்று தள்ளப்பட்ட பின்னர் அப்படியானால் நியாய தீர்ப்பை தவிர வேறொன்றும் விடப்படவில்லை. இதோ நாம் இங்கே பாதையின் முடிவில் இருக்கிறோம். இயற்கைக்கு மேம்பட்டது செய்யப்பட்டாயிற்று. அது பரிகாரம் செய்யப்பட்டு சிரிக்கப்பட்டாயிற்று. கடைசி காரியமானது தேவன் தம்முடைய சொந்த வல்லமையிலும் அவருடைய சொந்த நேசகுமாரனிலும் வந்து அவருடைய சபையின் மூலமாக கிரியை செய்தார். அவர்களோடு இருந்தவர்களின் ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுதல் அல்லது பிசாசு என்று சொல்கிறார்கள். நியாய தீர்ப்பை தவிர வேறு என்ன இன்னும் செய்யப்பட வேண்டி இருக்கிறது? இவற்றின் மீது எழுதப்பட்ட கையெழுத்து இங்கே இருக்கிறது. ஆனால் அது அவ்வளவு நெருக்கத்தில் இருக்குமானால் எந்த ஒரு போதகனுக்கும் தெரியும் உபத்திரவ காலத்துக்கு முன்னர் சபையானது எடுத்துக் கொள்ளப்படுதலில் போகும் என்று. ஆக அவ்வளவு நெருக்கமாக இருக்குமானால் பொழுது விடுவதற்குள் சம்பவிக்க கூடுமானால் எடுத்துக் கொள்ளப்படுதல் குறித்து என்ன? அலைக்காட்டு நிமிடம் நெருக்கமாக இருக்கிறது. ஓ, கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. கையெழுத்து எழுதப்பட்டாயிற்று. வேதத்தில் எழுதப்பட்டாயிற்று. அதை காணும்படியாக நாமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய சத்தத்தின் தூண்டுதலினாலே நீங்கள் இந்த மணி வேளையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களா? மனம் திரும்பி நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பிற்காக நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து யாவருக்கும் உள்ளது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை. கிறிஸ்துவுடையவனாக இருந்தாலொழிய நீ ஒரு மெத்தடிஸ்டாகவோ, பாப்டிஸ்டாகவோ, பெந்தேகோஸ்தாகவோ, நசரேயனாகவோ, கத்தோலிக்கனாகவோ இருக்கலாம்.
நீ கிறிஸ்துவுக்கு சொந்தமாக வரைக்கும் உனக்கு நம்பிக்கை இல்லை. கிறிஸ்துவனுக்குள்ளாக வரும்போது அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் புதிய பிறப்பாய் இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கும் போது இன்று அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் தலைகளை தாழ்த்துங்கள். இந்த மகா பெரிய காரியம் சம்பவிக்கும் என்று எத்தனை பேர் அறிந்துள்ளீர்கள் என்பது எனக்கு வியப்பாய் இருக்கிறது. ஒரு கால இன்று உங்கள் மனைவியோடு நீங்கள் படுக்கைக்கு போகலாம், காலையில் பார்க்கும் போது அவள் போய்விடலாம். தாயின் தகப்பனமாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை முத்தமிட்டு இன்று தூங்க போகலாம், காலையில் பார்க்கும் போது அந்த சிறு படுக்கை காலியாயிருக்கும். திருமதி ஜோன்ஸுக்கு என்ன சம்பவித்தது என்று நீங்கள் அறிய வீதியில் ஓடி அலையலாம், ஆனால் அவளும் கூட போய்விட்டிருக்கலாம். எடுத்துக் கொள்ளப்படுதல் சமீபமாயிருக்கிறது. வேதம் மிகவும் தெளிவாய் கூறியுள்ளது. இந்த கூட்டத்தில் உனக்கு தருணம் கிடைக்கும் போதே புத்தியுள்ள மனிதனை போன்று புத்தியுள்ள மனுஷியை போன்று உங்களுடைய இருதயத்திற்குள் எழும் அந்த அழைப்பிற்கு ஏன் கவனம் செலுத்தி கர்த்தாவே தேவனே அந்த ஜீவனால் என்னை நிரப்பும் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய எண்ணமும் ஞானத்தினால் அதை அறிந்திருப்பாயானால் நீ பூமிக்குரியவனாய் இருக்கிறாய். ஆனால் பரலோகத்திலிருந்து வெளிவந்த தேவனுடைய ஆவி உன் இதயத்துக்குள் வந்து பரிசுத்த ஆவியை உனக்குள் கொடுக்கின்றது. உபத்திரம் வரும்போது ஆவியானது பரிசுத்த ஆவியானது திரும்பமாக அதனுடைய சிருஷ்டிகத்திடத்துக்கு போகிறது. நீயும் அதனோடு போகின்றாய். நீ எவ்வளவுதான் பக்தி உள்ளவனாய் இருந்தாலும் சரி, உன்னை கொண்டு போகும்படியாய் உள்ளே அங்கே ஏதோ காரியம் இல்லாமல் போக முடியாது. இந்த செய்தி நிமித்தமாக உங்களில் எத்தனை பேர் தலை வணங்கினவாறு உங்கள் கரங்களை கிறிஸ்துவுக்கு உயர்த்தி தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், நீர் வருவீரானால் நான் உம்மோடு போக விரும்புகிறேன், உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபை முழுவதும் கரங்கள், சொல்ல போனா 200க்கும் அதிகமான கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பாவியா நண்பனே, நீ கிறிஸ்துவை நீ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதவனானால் இந்த நேரத்தில் உன் கரத்தை உயர்த்தி கர்த்தராக இயேசுவே என்மேல் இரக்கமாயிரும். ஸ்திரியே கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அங்கே இருக்கின்ற உண்மை, அங்கே பின்னாக இருக்கின்ற உண்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது உண்டா? என்ன நினைவு கூறுங்க கர்த்தாவே, அங்கே இருக்கின்ற உண்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. என்ன நினைவு கூறுமோ கர்த்தாவே, என் கண்கள் இப்பொழுதுதான் திறக்கப்பட்டது. அதிக காலமாக நான் என்னை ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் மறுபடியும் பிறப்பது என்பதை ஒருபோதும் அறியாதவனாயிருந்தேன். நான் பரிசுத்த ஆவியை பெற்றதே கிடையாது. ஆகையினால் ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், அல்லது ராஜ்யத்தை காணவும் கூட மாட்டான். உங்கள் கரங்களை உயர்த்தி ஓ பரிசுத்த ஆவியானவரே என்மேல் இரக்கமாயிரும், நீர் சபைக்காக வரும்போது என்னை எடுத்துக் கொள்ளும் என்று சொல்ல மாட்டீர்களா? தேவனை ஆசீர்வதிப்பாராக. ஸ்திரியே, வேறு யாராவது என்னை நினைவு கூற தேவனே என்று சொல்லி இருக்கிறீர்களா? தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. என்னை நினைவு கூறுமோ தேவனே, தேவனுனை ஆசீர்வதிப்பாராக. வாலிபனே, அங்கே இருக்கும் ஸ்திரியே, தேவனுனை ஆசீர்வதிப்பாராக. நான் சுபத்தின் மீது எழுதப்பட்ட கையெழுத்தை பார்க்கும் போது என்மேல் கிருபையாயிரும் தேவனே. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை இன்று நான் கண்டேன் என்று சொல்லக்கூடிய அறிவாற்றல் எனக்கு உண்டு. அதாவது இது சரித்திரம் திருப்பி செய்யப்படுகிறது. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். உதவி செய்யத்தக்கதாக அங்கே ஒன்றுமில்லை. உலகத்தை அழிக்கக்கூடிய காரியமானது பாவமான மனிதனின் கருத்தில் இருக்கிறது. இன்னமும் ஒரு சிலதான் உண்டு. கிறிஸ்துவிடத்தில் வருவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் நீ ஒரு கால் கடைசியாளா இருக்கலாம். கடைசியான நபர் வந்ததும் நியாய தீர்ப்பு தாக்கும். இன்னமும் ஒரு காரியம் குறைவாக இருக்கலாம், அது ஒரு கால் நீயாக இருக்கலாம். நாங்கள் காத்திருக்கின்ற வேளையில் இன்றிரவு நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? சில 20-30 கரங்கள் உயர்த்தப்பட்டன. ஒரு பீடத்தை அழைப்பை விடுக்க நமக்கு இடமில்லை, ஜனங்களை முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு. ஏனென்றால் நமக்கு இடம் ஏதும் இல்லை. ஆனால் நான் உங்களை கேட்க போகிறேன். நிச்சயமாக உத்தமமாய் இருந்து எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். ஆனால் உத்தமமாய் இருந்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இடத்தில் இருந்தே கேளுங்கள். கர்த்தாவே, ஓ பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும். நான் கிருபையின் திரைக்கு பின்னால் போவதற்கு முன்னர் என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் பாவம் செய்து என் கிருபையினாலே தூரமாக்கும் முன்பு கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் என்று அவர் அதை செய்வார். இப்பொழுது நான் உங்களோடு ஜெபிக்கும் போது ஆண்டவிடமாக ஜெபியுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இன்றிரவு நாங்கள் ஒரு பயங்கரமான நிலையில் இருக்கிறோம். நாங்கள் உங்களுடைய வார்த்தையை வாசிக்கும் போது எந்த நேரத்திலும் வானொலி செய்தி திடீரென்று அறிவிக்கலாம். ராக் அண்ட் ரோல் இசைக்குழு உம்மண்டை தேவனே என்ற பாட்டை பாடிக்கொண்டிருக்கலாம். அப்பொழுது மிகவும் காலம் கடந்ததாயிருக்கலாம். நியாய தீர்ப்பானது விழுந்து விட்டதாயிருக்கலாம். ஏவுகணைகள் நம்மை நோக்கி இருக்கின்றது. அழிவானது மைல்கள் நீளத்தில் பூமி எங்கும் பரவும் அணுகுண்டு சக்திகள் இதுபோன்று உலகத்தை தீக்குள்ளாக்கும். அது பாவமான மனிதனின் கருத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அந்த விதமாக தான் சம்பவிக்கும் என்று. நாம் சுவற்றின் மீது எழுதப்பட்ட கையெழுத்தை காண்கிறோம். ஓ தேவனாகிய கர்த்தாவே, இப்படிப்பட்டதான ஒரு செய்தியை இந்த ஜனங்களுக்கு கொண்டு வர நான் ஒரு குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். இங்கே நின்று கொண்டு இப்படிப்பட்டதான ஒரு பொருளை குறித்து பேச நான் எவ்வளவு சிறியவனாய் உணர்கிறேன். ஆனால் என்னால் அதை செய்ய முடியாமைக்காக என்னை என் பங்கிற்காக மன்னிக்கவும். ஆனால் எப்படி ஆயினும் நீர் விரும்புகின்ற வண்ணமாக இந்த செய்தியை அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்திற்குள் மூழ்த்த வேண்டும் என்று என் இதயபூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வேலையாளர் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நான் காண்கிறேன். இரக்கமாயிரும் தேவனே, ஒவ்வொருவரையும் ரட்சியும்.
அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய தயவில் தெய்வீகமாய் சுற்றப்பட்டு கர்த்தராகிய இயேசுவிடமிருந்து பாதுகாப்பு பெறுவார்களாக. ஏனென்றால் நம்முடைய தேசம் சிரமற்றதாய் இருக்கிறது. நம்மிடம் உண்டு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே விதமாகத்தான் பாபிலோனிய ராஜ்யம் செய்தது. ஆனால் எல்லா நேரத்திலும் ஒரு பொல்லாத தேசமானது கிரியை செய்து கொண்டிருந்தது. ஒரு பொல்லாத தேசமானது கிரியை செய்து கொண்டிருந்தது. இப்போதுதான் நமக்கு தெரியும் அவர்கள் நம்மை விட முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று. நாமோ அவனுடைய இரக்கத்தில் இருக்கிறோம். கர்த்தாவே, சபையானது உம்முடைய இரக்கத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அழித்து விடுவார்கள், ஆனால் நீரோ உம்முடைய சபையை எடுத்துக் கொள்வீர். ஓ கர்த்தாவே, இன்றிரவு உம்முடைய அரவணைப்புக்குள் எங்களை எடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமா எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஓ, இப்பொழுது சம்பவித்தால் அது ஒரு அற்புதமான நேரமாய் இருக்கும். ஓ, அது எல்லாம் சரி. எந்த நேரத்திலும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆமேன். அவரை நான் அறிய மிகவும் ஆவலாயிருக்கிறேன். இங்கே நொந்து போனதும் இங்கே வாடிக்கொண்டிருக்கிறதுமான இந்த சரீரம் ஒரு நொடிப்பொழுதில் கண்ணுமிக்கும் நேரத்தில் மாறி போகும் என்பதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் என்னென்றைக்குமாய் ஜீவிக்க மீண்டுமாக ஒரு வாலிபனாவேன். அங்கே முதியோர் என்றென்றைக்குமாய் வாலிபமாய் இருப்பார்கள். ஒரு நொடிப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் அடியாமை உள்ளவர்களாய் அவருடைய சாயலில் நிற்போம். நட்சத்திரங்கள் சூரியனை காட்டிலும் பிரகாசிப்பார்கள். என்னை ஒரு தருணம் அவரை தள்ளி போடாதீர்கள். அந்த நித்தியமான நாளில் ஓ நன்றாய் செய்தாய் என்று அவர் சொல்ல நான் எப்படி வாஞ்சிக்கிறேன். அருமையான ரட்சகரை உன் இருதயத்திலிருந்து புறம்பே தள்ளாதே, அவரை தள்ளி போடாதே. அது இந்த இரவாய் இருக்கட்டும். உங்கள் முழு இருதயத்தோடும் எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீர்கள்? அவர் வருவாரானால் நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஓ, எவ்வளவு நன்றியா இருக்கிறோம். உங்களுக்குள்ளாக அப்படியே கிடிக்கப்பட்டதாக நீங்கள் உணரவில்லையா? சுவிசேஷமானது வார்த்தையாகிய தண்ணீரினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். உனக்கு அடுத்து இருப்பவர்களோடு உன் கரத்தை நீட்டி குலுக்கி தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் மிகவும் நன்றாய் உணர்கிறேன். தேவனியே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுங்கள். நாம் வீதியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாயிருக்கிறோம். அழகான பழைய நெடுஞ்சாலையில் நடந்து கொண்டு நான் போகின்ற இடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு தெரிந்த எதை காட்டிலும் நான் ஒரு பழங்கால கிறிஸ்தவனாக இருப்பேன். நாம் இந்த பயபக்தியான் நொடியிலே நாம் இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஜெப வரிசையை அழைப்பதற்கு காலம் கடந்ததாகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். இந்த பெரிய எண்ணிக்கையானவர்கள் கிறிஸ்துவிடம் வருகின்றபடியினால் பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமாய் இருப்பார் என நம்புகிறேன். சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு சபையை கண்டுபிடித்து ஞானஸ்நானம் பெற்று ஒரு நல்ல ஆவியினால் நிறைந்த சபைக்கு போங்கள். அங்கே நீங்கள் மறிக்குமட்டாய் தரித்திருங்கள். கிறிஸ்துவானவர் தாம் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிய கிரியைகள் என்ன? நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார் அவர். அப்படியானால் அவருடைய சமூகம் இங்கே இருக்கின்றது. அப்படியானால் எனக்கு தெரியும் நண்பர்களே, எந்தவித சந்தேகமும் இன்றி எனக்கு தெரியும் இயேசுவானவர் இங்கே இருக்கிறார் என்று. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். கலிலேயாவில் நடந்த அதே மனிதன் அவர். அவருடைய ரத்தத்தினாலே உன்னை மீட்டெடுத்து அவருடைய தலைமுகளால் உன்னை சுகப்படுத்தின அதே மனிதன். அவர் செய்த எல்லா காரியங்களையும் இங்கே நடப்பிக்கும்படியாய் அவர் இங்கே இருக்கிறார். ஏனென்றால் அவர் அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இப்பொழுது அமைதலாக நாம் ஒரு சிறு நிமிஷம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரின் சிந்தையை நான் அறிந்து கொள்ள முயற்சிக்கும் தருவாயில் நீங்கள் சற்று ஜெபத்தில் இருங்கள். ஓ, ஆக இந்த அருமையான இன்னிசை வேதனையில் இருக்கின்ற ஜனங்கள் இன்றிரவு அதை கேட்க வாஞ்சிப்பார்கள். இன்றிரவு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்டு கடந்து போய்விட்டார்கள். இன்றிரவு வேதனையில் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆசனத்தை எடுக்க எவ்வளவு ஆசையா இருக்கிறார்கள். இப்பொழுதோ அதிதூரம் கடந்து போய்விட்டார்கள். கர்த்தாவே, வானங்களையும் பூமியும் உண்டாக்கின நீர். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பின நீர். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருந்தது. நீர் அவருடைய உதடுகளின் மூலமாய் சொன்னீர், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாயிருக்கிறீர்கள். திராட்சை செடியானது தன்னில் தானே கனி கொடுக்கிறதில்லை, ஆனால் கிளைகளே கனியை கொடுக்கிறது. தேவனே, இன்றிரவு எங்கள் மத்தியிலே உம்மை நீர் வெளிப்படுத்தி இப்பொழுது பிரசங்கிக்கப்பட்ட இந்த செய்தியானது உம்மிடத்திலிருந்து வந்தது என்றும் நீர் எங்களை எச்சரிக்கிறீர் என்றும் கடைசி நாட்கள் சமீபித்தது என்றும் காட்டும்படியாய் செய்யும். சுகவீனமாயுள்ள ஜனங்கள் இங்கே ஒரு கால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தாவே, அவர்கள் சுகமடையும்படியாக அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டும். தேவனை மகிமைக்காக இதை கேட்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் வேளையிலே ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையாய் காண்கிறதாலே நான் நினைக்கிறேன் எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. இன்றிரவு எங்களுக்கு விசேஷமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் உம்மை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே அவிதமான விசுவாசத்தோடு அசையும்படியாய் ஜனங்கள் தாமே தங்களை அந்த விதமாக விட்டுக் கொடுக்கும்படியாய் அருள் செய்வீராக. நானும் கூட விட்டுக் கொடுத்து உம்முடைய வரங்களின் மூலமாக நீர் கிரியை செய்து உம்மை எங்கள் மத்தியிலே நிரூபியும். நமது மத்தியில் அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவர் எப்பொழுதும் இரக்கத்தை காட்டுகிறவராயிருக்கிறார். ஊழியக்காரர்கள் யாவரும் அங்கேயே தரித்திருந்து ஜெபியுங்கள். ஜெபம் செய்வோம். இப்பொழுது விசேஷமாக நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். முன்னால் இருக்கிற உங்களையோ அல்லது எங்கிருந்தாலும் சரி, உங்களை ஒன்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதை சொல்ல ஆரம்பியுங்கள். வேதம் அது சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களினால்
தொடக்கூடிய பிரதான ஒரு ஆசாரியன் அவரே. அப்படியானால் நேற்றிருந்த பிரதான ஆசாரியன் அவரை இருப்பாரானால் அவர் இன்றைக்கும் அதுவாகவே இருக்கிறார். அப்படியானால் நேற்று அவர் செய்த காரியங்கள் யாவற்றையும் அவர் மாறாதவராய் இருப்பாரேயானால் அவர் இன்றைக்கும் அடைய செய்வார். அது சரிதானே? ஆகவே அவர் இப்பொழுது தொடக்கூடியவராய் இருப்பாரானால் உங்களுடைய பலவீனங்களினால் நீங்கள் அவரை தொடுங்கள், அவர் திரும்பி பேசட்டும். சற்று சிந்தியுங்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தாரால் அவர் சூழப்பட்டிருக்கும் போது ஒரு நாள் பேதுரு அல்லது சீமோன் என்ற பெயருடைய மனிதன் அங்கு வந்தான். அவர் அவனை பார்த்து, உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன், ஆனால் இது முதல் நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய். அவன் யாராய் மாறினான்? அருமையான அப்போஸ்தலனானான். பிலிப்பு நாத்தான் மேலே கண்டுபிடித்து அவனோடு வந்தான். அவர் அவனை பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு உண்மையான மனிதன் என்றார். அவன், ரவி, உமக்கு என்னை எப்படி தெரியும் என்றான். அவர், பிலிப்பு உன்னை கூப்பிடுவதற்கு முன்பாக நீ மரத்தின் கீழ் இருந்தாயே, அப்பொழுதே தெரியும் என்றார். குதிரைப்போக்குள்ள ஸ்திரீயானவள் வெளியே வந்தால் அவர் கூட்டத்தாரை நோக்கி பார்த்து, அவருடைய கிரியைகள் பிசாசினால் ஆனதென்று அவர்கள் எண்ணினார்கள். அவர்கள் தங்கள் இருதயத்தில் அவர் பெயல்செபூல், அவர் அவருடைய சிந்தனைகளை அறிந்தார். அது சரிதானே? அவர் பிதாவானவர் முதலாவதாக எனக்கு காட்டினால் ஒழிய நான் தானாய் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார். ஆகவே அவர் அவருடைய சபையில் கிரியை செய்வாரானால் அவர் அப்படியா இருக்க வேண்டும். ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களை கேட்கிறேன், இந்த கூட்டத்தாரில் தேவன் தாமே 2 அல்லது 3 பேருக்கு விசுவாசத்தினால் அவர் வஸ்திரத்தை தொடும்படி அருளி அவர் தம்முடைய ஆவியில் திரும்பி அவர் பூமியில் இருந்த போது செய்த அதே கிரியை செய்து காட்டுவாரேயானால் நீங்கள் யாவரும் திருப்தியாகி அவரை உங்களுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் அதை செய்வீர்களானால் ஆமென் என்று சொல்லுங்கள். அப்படி செய்வீர்களானால் அவர் அதை அருள்வாராக என்பதே என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள். இங்கிருக்கின்ற வியாதியஸ்தர்கள் எத்தனை பேருக்கு சுகம் வேண்டும்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். எங்கு பார்த்தாலும் சரி, வியாதியஸ்தர்கள் சுகம் பெற விரும்புகிறார்கள். இந்த கட்டிடத்தில் இருப்பவர்களில் யாருக்காவது நான் பார்த்து கொண்டிருக்கிற ஒருவரை நான் அறியேன். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் சகோதரி ரோசல்லா என்று நினைக்கிறேன். மதுபான பிரியாய் இருந்த ஒரு பெண், ஒரு மதுபான பைத்தியம், வைத்தியர்களால் விட்டுவிடப்பட்டவள். கூட்டங்களில் ஒன்றில் அவள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டாள். அவள் கர்த்தரால் அழைக்கப்பட்டது. பெண்கள் அவரை அறிந்திருக்கிறார்கள். அவளை நான் கண்டதும் கிடையாது, அறிந்ததும் கிடையாது. அவளுடைய ஜீவியத்தை குறித்தும் அவளுடைய நிலைமையை குறித்தும் சொல்லி அவள் சுகமடைய போகிறாள் என்பதையும் சொன்னார். அவள் இதோ இன்றிரவு இங்கே கிருபையின் சின்னமாக இருக்கிறார். ஒரு மதுபான பைத்தியம், வைத்தியர் பின் வைத்தியராக ஒன்றும் செய்ய முடியாது, கைவிரித்தார்கள். ஆல்காலிக் அனானிமஸும் கூட. நான் அவளை அறிவேன். ஆனால் அப்படி இல்லை என்றால் நான் நிச்சயமாக சொல்லுவேன். என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த சகோதரன், இங்கே கிரே சூட் அணிந்து கொண்டிருப்பவர், அவர் நமக்கு இங்கே பூக்கள் கொண்டு வருபவர். அது சரி நம்புகிறேன். அவருடைய பெயர் இப்பொழுது எனக்கு ஞாபகம் வரவில்லை. சமீபத்தில் அவர் என் வீட்டிற்கு சகோதரன் போஸ், சகோதரன் ஷூட்ஸ் அவர்களோடு கூட வந்தார். அதை தவிர கொஞ்சம் முன்னர் சகோதரன் ஃப்ரெட் சாட்மனை பார்த்தேன் என்று நினைக்கிறேன் இங்கே இந்த கட்டிடத்தில். ஆனால் அது எங்கே இருந்தது என்று இப்பொழுது நான் மறந்துவிட்டேன். என்ற போதிலும் அவர் இங்கே எங்கேயோ இருந்தார். எனக்கு வேறு யாரையும் தெரியாது. ஆனால் உங்கள் யாவரையும் கர்த்தர் அறிவார். நீங்கள் ஜெபித்து தேவனை நோக்கி ஜெபித்து உங்கள் விசுவாசத்தை சோதித்து பாருங்கள். ஒருவரும் இங்கும் அங்கும் அசைய வேண்டாம். அடுத்த சில நிமிடங்களுக்கு பயபக்தியாயிருங்கள். இப்பொழுது உங்களால் முடியுமானால் நம்பிடுவாய் என்ற பாடலை எவ்வளவு பயபக்தியாய் உங்களால் இருக்க கூடுமோ அவ்வளவாய் ஒரு சில நிமிடங்கள் இருங்கள். அமைதலாயிருங்கள். சற்று சிந்தியுங்கள். கிறிஸ்து அதை வாக்களித்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் இன்னொருவர் அல்ல, நான் என்பது ஒரு தனிப்பட்ட பிரதிபெயர். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன். நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். அது உண்மைதானா? உண்மையாய்தான் இருக்க வேண்டும். நான் தேவனுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் உங்கள் தலைகளை உயர்த்தலாம். இங்கே நேராக அந்த மூலையில் ஒரு ஸ்திரீ அங்கே மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு கருத்த ஸ்திரீ. ஸ்திரீயே, எனக்கு உன்னை தெரியாது, தேவன் உங்களை அறிவார். ஆனால் வெளிச்சமானது அங்கே அந்த ஸ்திரீக்கு மேலாக இருக்கின்றது. உனக்குள்ள கோளாறு என்னவென்பதையும் நீ எதை குறித்து ஜெபிக்கிறீர் என்பதையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் கர்த்தராகி இயேசுவானவர் உனக்கு உதவி செய்கிறார் என்று நீ விசுவாசிப்பாயா? நீ தொல்லைக்குள் இருக்கிறாய் அல்லது நீ எதையோ வாஞ்சிக்கிறாய். ஏனென்றால் அது இங்கே இருக்கின்றது. நண்பர்களே, பாருங்கள். நீங்கள் சொல்லலாம், சரி, நான் அதை பார்க்கவில்லையே, அதை நீங்கள் காண முடியவில்லை என்பது சம்பவிக்கக்கூடியது. நான் அதை சரியாக நேராக பார்க்கிறேன். புரிகின்றதா? சகோதரன் பிரணாம், உம்முடைய புலன்களால் உம்மால் காணக்கூடுமானால் எங்களாலும் கூட காண முடியுமே. பவுல் அதை கண்டான், இயேசுவானவரை ஒரு ஒளியின் ரூபத்தில். ஆனால் அவனோடு இருந்தவர்கள் அதை காண முடியவில்லை. புரிகின்றதா? வானசாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டார்கள், அவர்களை வழிநடத்தின வெளிச்சம். ஆனால் வேறு ஒருவரும் அதை காணவில்லை. அது வெறுமென சிலருக்குத்தான் அது வரங்களாகும். அந்த ஸ்திரீக்கு சைனஸ் தொந்தரவு இருக்கிறது, சரிதானே? உனக்கு இருதய நோயும் கூட இருக்கிறது, அது முற்றிலும் சரியே. கவனியுங்கள், உன்னுடைய பெயர்
உன்னை எஸ்சி என்று அழைப்பார்கள். உன்னுடைய கடைசி பெயர் அப்ஷாயர். நீ வடக்கு கிளீவ்லேண்ட் வீதியில் வசிக்கிறாய். உன்னுடைய விலாசம் 1264. அது முற்றிலும் சரியே. ஸ்திரீயே, நீ எதையோ தொட்டு இருக்கின்றாய். உனக்கு தெரியும் நீ என்னை தொடவில்லை என்று. உனக்கு அடுத்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த பெண், அவளும் கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் வேறு யாருக்காகவோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அது அவளுடைய தாயாருக்காக. அவளுடைய நுரையீரலில் ஏதோ கோளாறு இருக்கிறது. இங்கிருக்கும் இந்த ஸ்திரீயோடு உனக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறது. நீ அவளுடைய மருமகள். உன்னுடைய பெயர் மார்கரெட். அது சரியே. நீ அதே இடத்தில் வசிக்கிறாய். நீ வெளியே வந்ததையும் உள்ளே போனதையும் காண்கிறேன். அதை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர்? ஐயா, அங்கே உட்கார்ந்திருக்கும் அடுத்த மனிதன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? உனக்குள்ள தொல்லை என்னவென்று கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீ அவரை ஏற்றுக்கொள்வாயா? உனக்கு வயிற்று தொல்லை. அது சரி. அது சரியானதென்றால் எழுப்பி நில்லுங்கள். சரியாக. நீ ஒரு பிரசங்கி. நிச்சயமாக நீ அவர் பிரசங்கியார் ஆடை அணிந்திருப்பதனால் என்று சொல்லலாம். சரி. அது மட்டுமல்லாமல் உம்மை ஒரு பிரெஸ்பிட்டீரியனாக எதிர்பார்க்கிறார். ஆனால் நீ ஒரு பெண்டெகோஸ்தே பிரசங்கி. அது சரியே. ஆமேன். உம்முடைய பயப்படுதல் தான் உமக்கு அல்சர் உருவாக செய்தது. அது போய்விட்டது. வீட்டுக்கு போங்கள், சுகமாக இருங்கள். ஆமேன். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், சந்தேகப்படாதீர்கள். நேராக இங்கே உட்கார்ந்து கொண்டு நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஆம், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்ன தேவனுடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? அல்லது தேவனிடத்திலிருந்து ஏதாவது உமக்கு தேவையா? உனக்கு என்ன தேவை என்று தேவன் எனக்கு வெளிப்படுத்தினால் இயற்கைக்கு மேம்பட்ட ஒன்று செய்யப்பட்டது என்று நீ விசுவாசிப்பாயா? சரியாக இயேசுவானவர் சொல்வது போன்றே என்று விசுவாசிப்பாயா? உன் முழு இருதயத்தோடு தானே. உன்னிடம் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அந்த வளர்ச்சி உன் இடுப்பில் இருக்கிறது. சரிதானே? உனக்கும் கூட வயத்து கோளாறு இருக்கிறது. அது பயத்தின் விளைவாக உண்ணாதா இருக்கிறது. அது சரிதான். உன்னுடைய பெயர் ஈவாமே. ரீட்மன் என்பது உன்னுடைய கடைசி பெயர். நீ 1378 மேற்கு 13வது வீதியில் வசிக்கின்றாய். அது சரிதானே? நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று நீ அறியும்படியாக அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய சிறிய பெண். அவளுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அந்த சிறு பெண் ரத்த பெருக்கம் ஹெமரேஜ் இருக்கிறது. அவள் உணர்ச்சி மேலிடும் போது அல்லது மிகவும் அழும்போது அது வருகிறது. அது கர்த்தர் சொல்லுகிறதாவது, அந்த சிறிய பையன் அவளுடைய சகோதரன். சரிதானே? அந்த சின்ன பையனுக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறாய். அவன் மலசிக்கலினால் கஷ்டப்படுகிறான். சமீபத்தில் அவன் எடையும் கூட அதிகமாக குறைந்து விட்டது. அப்படி அவனுக்கு இல்லையா? அது கர்த்தர் சொல்லுகிறதாவது. உனக்கு அடுத்தாற் போல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் வெள்ளைக்காரி, அவள் எதை குறித்தோ கலவரப்படுகிறாள். சகோதரியே, நீ விசுவாசிக்கிறாயா? புறஜாதி தலைமுறைக்கு அவர் வருகிறார் என்பதை பிரகடனப்படுத்த தேவன் தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உனக்கு சுரப்புகளில் கோளாறு, பெருங்குடலில் கோளாறு, பயப்படுகின்றாய். நீ இந்த பட்டணத்திலிருந்து வரவில்லை, நீ டிட்ராய்ட் இருந்து வருகிறாய். நீ 12134 எண்ணுள்ள ஃபேட்லர் வீதியில் வசிக்கின்றாய். அது சரிதானே? டிட்ராய்ட், மிச்சிகன். நீ ஒரு இத்தாலியன். உன்னுடைய பெயர் வயோலா. POLOFMBA. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்து நீ கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள். நீ என்ன நினைக்கின்றாய்? இந்த வழியாய் வாரும். உம்முடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கின்றாயா? அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சின்ன ஸ்திரீயே, உன்னை குறித்து என்ன? நீ உன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறாயா? அந்த கோடியில் உள்ள சிறு ஸ்திரீயே, உங்களில் யாராவது ஒருவர், யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நீ என்ன நினைக்கின்றாய்? அவளுக்கு அடுத்து பக்கத்தில் இருப்பவள். நீ உன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறாயா? அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் என்னையே பார்த்து கொண்டிருக்கும் சிறு தாயே, அதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? உனக்குள்ள நரம்பு சம்பந்தமான காரியத்தை தேவன் சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? ஒரு கால் நீ சிந்தித்தால் உன்னுடைய புருஷனுக்கு காது கோளாறு இருந்தது என்று சொல்வேனேயானால் நீ அதிகமாக விசுவாசிக்கலாம். அவருக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அது முற்றிலும் சரியே. இப்பொழுது நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நீ என்னை முதலாவதாக பெற்றுக் கொள்ளவில்லை. அந்த விதமான காரியங்கள் உன்னை காரியங்களுக்கு தட்டி எழுப்பினது. ஏனென்றால் அப்பொழுது நீ உன் சுகத்தை பெற்றுக் கொண்டபடினாய். அவளுக்கு அடுத்தவள் ஸ்திரீயே, உன் கரத்தை உயர்த்தினாய். அதை குறித்து என்ன நினைக்கிறாய்? தேவனுடைய சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிப்பாயா? சரி. அப்படியானால் உன்னுடைய ஆர்த்ரைட்டிஸ், கீழ்மூட்டு வியாதி உன்னை விட்டு நீங்கும். நீ என்ன நினைக்கிறாய்? ஐயா, கரத்தை அசைத்து காட்டினீரே, உண்மைதான். உன்னுடைய இருதய நோயை சுகப்படுத்தி சொஸ்தமாக்குவார் என்று விசுவாசிக்கிறாயா? அவர் செய்வார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன்னைதான் உட்கார்ந்து கொண்டு அங்கே பார்த்து கொண்டிருக்கிறாயே, நீயும் கூட விசுவாசிக்கிறாயா? தேவன் உனக்கும் கூட இருதய கோளாறு, சக்கரை வியாதியும் உனக்கு உண்டு. அது சரியே. தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் நீ பெற்றுக்கொள்ளலாம். நீ விசுவாசிக்கிறது இல்லையா? தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். இங்கே எப்படி ஐயா? நீர் கடைசி ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பவரே, நீர் விசுவாசிக்கிறீரா? நீ விசுவாசிக்கத்தான் வேண்டும். நீ இப்பொழுதுதான் சுகப்படுத்தப்பட்டாய். புரிகின்றதா? உனக்கு பாத கோளாறு இல்லையா? உனக்கு கர்த்தராகிய இயேசுவானவர், நீ விசுவாசிக்கிறாயா? இப்பொழுது நீ வேறு யாருக்கோ ஜெபிக்கிறாய். அது உன்னுடைய சகோதரன். அவர் விஸ்கான்சில் இருக்கிறார். அவருடைய நுரையீரலில் இப்பொழுதுதான் அறுவை சிகிச்சை நடந்தது. அதில் பாதி பாகம் எடுக்கப்பட்டாயிற்று. அது சரி. நீ விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் நீ கேட்கிறதை பெற்றுக்கொள்வாய். ஓ, கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே,
ஒரு நாளில் நீர் வானத்தில் அக்கறையில் வரப்போகிறீர். இப்பொழுது நீர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இங்கே இருக்கிறீர் என்று நாங்கள் அறிவோம். உம்மை பரிபூர்ணமாய் நீர் எங்களுக்கு அறிவித்துள்ளீர். உலகத்தால் அதை பார்க்க முடியாது கர்த்தாவே. அதை நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இனி என்னை காண்பதில்லை என்று நீர் சொன்னபடினாலே. ஆனால் உம்மை பார்க்கக்கூடியதான பிள்ளைகள் உமக்கு இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிவோம். உம்மை அறிந்துள்ள பிள்ளைகள் எங்களுக்கு உண்டு. நாங்கள் அதற்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். அந்த மகத்தான பரிசுத்த ஆவியோடு கூட நீர் இந்த கட்டிடத்தை அப்படியே சுற்றி வளைத்து இங்குள்ள வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். இப்பொழுது உமக்கு மகிமையை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே. மரித்த நிலையில் ஜனங்கள் அமர்ந்திராமல் அவர்கள் எழுந்து பிரகாசித்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் அருள்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களே ஆனால் காலூன்றி எழும்பி நின்று உன் முழு இருதயத்தோடும் அவருக்கு துதியை செலுத்துங்கள். கர்த்தராகிய இயேசுவில் களி கூறுங்கள். ஏனென்றால் அவருடைய மகத்தான தெய்வீக மகிமைக்காக அவர் இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.